ஆண்டவர் தாமே நம்ம எல்லோரையும் ஆசீர்வதித்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நமக்கு பூரண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் தருவாராக. வந்திருக்கிற நம்ம எல்லோரையும் தேவன் தாமே இந்த நாள் விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட நம்மை நடத்தும்படிக்கு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு என்று வசனம் சொல்லுகிற பிரகாரம் ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆகவே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, எப்போ வாரும் இறங்கி வாரும் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெரிந்த பாடலை எல்லோருமாய் சேர்ந்து நம்ம பாடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சொல்லுங்க, இப்போ வாரும் ஊழையான சேர்த்தி நின்று தூக்கி எடுத்தவரே, ஊழையான சேர்த்தி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. சொல்லுங்க, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. வந்திருக்கிற நம்ம எல்லோரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆக தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு நடத்தும்படி நம்முடைய பலவீனத்திலே சோர்வுகளிலே இருக்கிற எல்லா கஷ்ட நஷ்டத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கும்படி அவருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோமா? நம்ம எல்லாருமே கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க, குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உடன் பிறந்தவர்களை ஒப்பு கொடுக்கிறோம், சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறோம், நாங்கள் இருக்கிற தெருவை உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஏரியாவை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், பெங்களூர் பட்டணத்தை ஒப்பு கொடுக்கிறோம், கர்நாடகா தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம், இந்திய தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய முழுமையாய் தாழ்த்தி இந்த ஜெப நேரத்துல ஒப்பு கொடுப்போம். இந்த வெள்ளிக்கிழமை உபவாச நாளை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சுவாமி, இந்த ஜூலை மாதத்தின் ஆண்டவரே விசேஷமாய் என் தேவனாகிய கர்த்தர் 2வது வார வெள்ளிக்கிழமைக்கு எங்கள் எல்லாரையும் அழைத்து வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்தின் 10ஆம் தேதிக்கு எங்களை அழைத்து வந்தீரே, நன்றி ஆண்டவரே. வந்தவர்களுக்காக நன்றி, வந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நன்றி, வருகிறவர்களையும் துரிதமாய் நீர் அழைத்து வந்து சுகபலத்தோடு கூட காத்துக் கொள்ளுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபித்தது போல எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவருடைய ஆவியானவர் தாமே எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துங்க. இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் விசேஷமாய் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் கூட தேவன் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக கொடாக்குடி நன்றி ஆண்டவரே. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கு போட்டி விடுதலையோடு கூட ஆராதிக்கவும் துதிக்கவும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும்
கர்த்தர் கிருபை செய்கிறமைக்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க எல்லாரையும் தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வர வேண்டியவர்களை ஆண்டவரே நீர் அழைத்து வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சத்தியத்தை ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களையும் விசேஷமாய் நீர் ஆசீர்வதித்து சுகப்படுத்தி பலப்படுத்தி காத்துக் கொள்கிறதற்காக நன்றி. இந்த மாதத்துல பிறந்த நாள் ஆண்டவரே திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷமாய் ஆசீர்வதித்து நடத்துகிறமைக்காக நன்றி. துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. சொல்லுங்க ஆமென். 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 வாங்க நாம் எல்லாருமாய் சேர்ந்து தேவனை ஆராதனை செய்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அந்த யாவரும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். நம் வாழ்க்கையில எல்லார் வாழ்க்கையிலும் ஆண்டவர் ரொம்ப நல்லவராய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி கூப்பிடும் போது தேவன் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். ஆகவே தாம் புலம்பல் 3:22 ரொம்ப அழகான ஒரு வசனம் சொல்கிறது. தமக்கு 25 தமக்கு காத்திருக்கிறவர்களையும் இதோ உண்மையாய் அவரை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆகவே யாருக்கு நல்லவராய் இருக்கிறார்? தமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் அவரை தேடுகிற எல்லாருக்கும் ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறோம், அவரே தஞ்சம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே நமக்கு தேவன் எப்படியா இருக்கிறார்மா? நல்லவராய் இருக்கிறார். ஆமா, அல்லேலூயா. அவர் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறதினால் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மாதங்களும் இந்த 26வது வருஷத்தின் ஜூலை மாதத்தை காணும்படிக்காய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே தொடர்ந்து நம்மை அவரை தேடுவோம், அவரே நம்பியிருப்போம். நம் வாழ்க்கையிலும் நம் குடும்பத்துக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நம் உற்றார் உறவினர் கூட பிறந்த எல்லாருக்கும் ஆண்டவர் எப்படியா இருப்பார்மா? நல்லவராய் இருப்பார். ஆகவேதான் ஆவியானவர் துணையை நாம கேட்டு தொடக்கத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம். இப்போது துதி பாடலாக உங்கள் பாடல் புஸ்தகத்திலே 195 ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுதான். ஆகவே நம்ம என்ன பண்ண போகிறோம் என்று அகமகிழ போகிறோம், அக்களிப்பாய் இருக்க போகிறோம், அல்லேலூயா என்று நாம கீதம் பாட போகிறோம். அப்ப இந்த பாடலை பாடலாமா? தெரிந்த பாடல் தான். ஆகவே கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆண்ட சமூகத்திலே இந்த நாளையும் இந்த நாளைக்கையும் ஒப்பு கொடுக்கலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. சொல்லலாமா? அல்லேலூயா எனக்கு தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். சொல்லுங்க. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஆகவே தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். சொல்லுங்க. ஆண்டவர் படைத்த வெற்றியை நான் இது. கரங்களை அப்படியே தட்டி எஸ் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம்,
அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் Yes. எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் குடும்பத்திலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். ஆகவே தோல்வி இல்லை எனக்கு. ஆமென். வெற்றி பவனி செல்வேன், தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம், ஆண்டவர் அளித்த வெற்றியின் நாளிலே இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், என்றும் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. எனது ஆற்றல், எனது பாடல், எனது மீட்பு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. நீதிமான்கள் செய்யும் ஊக்கமான ஜெபத்துக்கு கர்த்தர் செவி கொடுத்து கேட்கிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் நீங்க சொல்லு பாருங்க, நீதிமான்களின் கூடாரத்தில், சபைகளில், குடும்பங்களில் என்னவா குரல் ஒலிக்கணுமாமா? வெற்றி குரல் ஒலிக்கணுமா? ஜெப குரல் எழும்பணுமா? துதியின் குரல் எழும்பணும் என்று சொல்கிறது. நிறைய வீட்டுல இது இல்ல, சண்டை கூச்சல் குரல்கள் தான், போராட்டங்கள் தான், இந்த கூச்சல் தான் அநேக குடும்பங்கள துரித்து கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்கம்மா, தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய கூடாரத்துல என்ன குரல் வெளிக்கணுமா? துதியின் குரல், ஜெபத்தின் குரல், வேத வாசிப்பின் குரல் துணிக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆகவே இந்த வேளையில நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆதியில ஒரு ஃபாதர் ஒரு போதகர் நம்ம அப்படி சொல்வார், சாந்தத்துல ஒரு 6 மணி 7 மணி அப்படி ஒவ்வொரு வீட சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் சாந்தத்துல அப்படி போகும்போது எல்லார் வீட்டிலும் நல்ல ஒரு சாம்பிராணி வாசனை, துதி வாசனை, அப்படியே பாடலுங்க பாடின்னு துதிச்சுன்னு தான் இருப்பாங்க ஆதி காலத்துல. ஆனா இப்பொழுதோ அதெல்லாம் இல்ல. எங்கெங்கயோ பிள்ளைங்க பிரிஞ்சு இருக்கிறாங்கோ. ஒரு பிள்ளைங்க வேலையில இருப்பாங்க, ஒரு பிள்ளைங்க வந்து கொண்டிருப்பாங்க, காலேஜ்ல இருப்பாங்க. அப்படி எல்லாம் கூடி ஜெபிக்கிற குடும்பம் இங்க இப்போ ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஆனா எந்த குரல் கேக்குதோ இல்லையோ எல்லார் வீட்டிலும் டிவி சத்தம் கேட்டுங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதகர் சொல்லி மிகவும் வேதனைப்பட்டாராம். ஆகவே மன திரும்புங்கள், தேவராஜ்யம் மிகவும் சமீபமா இருக்கிறது. ஆகவே கூடிய அளவிற்கு குடும்பத்தோடு கூடி நீங்க ஜெபம் பண்ணுங்க என்று சொல்கிறார். ஒருத்தர் சொல்லலாம், நான் தனியா ஜெபம் பண்றேன், நான் தனியா பைபிள் வாசிக்கிறேன், நான் தனியா கர்த்தரோடு கூட துதி பாடுறேன், ஏன்னா அவங்கள யாரும் வருதுலன்னு. ஆனாலும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் கணவனோடு என் பிள்ளையோடு ஒரு 5 நிமிஷம் கூடி குடும்பமா ஜெபம் பண்ணிட்டு நம்ம படுக்கிறதுக்கு போட்டு எதுக்குன்னா போட்டோம் அந்த கூடி ஜெபிக்கும். 5 நிமிஷம் பண்ணா கூட நீங்க போதுங்கம்மா. கூடி ஜெபம் பண்ணிடுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். செய்யலாமா? முயற்சி எடுக்கலாம், கர்த்தர் நம்மத்தில பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே இன்னைக்கு பாருங்க, ஒரு பிளெஸிங் வேர்டை நமக்கு தேவன் கொடுக்கிறார். ஸ்டே வித் ஜீசஸ், ஆண்டவரோடு கூட இருங்கள் என்று சொல்லி மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எடுத்துக்கோங்கம்மா. மேத்யூ சாப்டர் 8, Matthew chapter 3 verse 8. Do those things that will show that you have turned from your sins. ஆமென், ஆமென். 8 ஃபுல்லா படிச்சிட்டீங்களா? அம்மா தமிழ்ல படிங்கம்மா. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். எஸ், ஹalleluya. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இப்ப சொன்ன பாருங்க, நம்ம மனம் திரும்பி இருக்கிறோம்னா எப்படி காட்ட முடியும்? குட் திங்ஸ்ல, குட் ஃப்ரூட்ஸ் கொடுக்கிறோம். என்ன குட் ஃப்ரூட்ஸ் கொடுக்க முடியும்? ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழமா? இல்ல, ஆவியின் கனிகள் 9 என்று சொல்கிறது. அதுல அன்பு, சந்தோஷம், சாந்தம், இச்சையடக்கம், இதெல்லாம் அந்த ஆவியின் கனிகளில் இணைஞ்சு இருக்கிறதா. இப்பேற்பட்ட கனிகள் தான் மன திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். ஆகவே நான் தொடக்கத்துல சொன்ன வண்ணமா கூடி ஜெபித்து அநேக ஆசீர்வாதங்களை நாம
பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இந்த ஜெப நேரத்துல அந்த கருத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேக கருத்துகள் நம்ம மத்தியில் இருக்கிறது. வந்திருக்கிற பிள்ளைகள் உள்ளங்களில கூட நிறைய ஜெப விண்ணப்பங்கள் இருக்கிறது. நம்ம மத்தியில ஜெபத்தை கேட்கிறவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் மன திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை, நல்ல நல்ல கனிகளை, ருசியுள்ள கரங்களை, பிரோஜனமுள்ள கனிகளை ஆண்டவருக்கு கொடுப்போம் என்று சொன்னார். தேவன் அதை பலகனியினாலே நிரப்பி நமக்கு திருப்பி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்ப ஜெபம் பண்ண நம்ம கண்களை மூடலாம். எல்லாரும் கண்ணை மூடிட்டு சோர்வுக்குள் போயிடாதீங்க. தயவு செய்து எடுக்கிற இந்த கொஞ்ச நேரம் அந்த சமூகத்துல அலாட்டா இருங்க, உற்சாகமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. சொல்லும் போது இந்த கருத்தை நீங்களும் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா எந்த சோர்வும் உங்களுக்குள்ள வராது. முடிந்தா கரைகளை உயர்த்திக்கினா கூட எந்த சோர்வும் உங்களுக்கு வராதுமா. முதலாவதாக ஊழியக்காரர்களுக்காகவும், அவங்க குடும்பங்களுக்காகவும், அவங்க ஊழியர்களுக்காகவும், அவங்க தேவைகளுக்காகவும் நிறைய ஊழியக்காரர்கள் பலவீனப்பட்டிருக்கிறாங்க, வியாதிப்பட்டிருக்கிறாங்க. ஆகவே ஆண்டவரே, இப்ப எல்லா ஊழியர்கள் மேலும் நீங்க அவர்களை ஆசீர்வதித்து அவங்க ஊழியர்களை பலப்படுத்தி அவங்க நோய்கள் எல்லாம் குணமாக்குங்க என்று சொல்லி அந்த கத்திலப்பு கொடுத்து எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ. எஸ், எல்லாரும் வாய்த்திருந்து கரண்ட உயர்த்திட்டீங்கன்னா சோர்வு வராது. ஆமா, தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி, நன்றி. ஆமென், 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 ஆமென். எல்லா ஊழியக்காரர்களும் மனம் இறங்குங்க ராஜா. எல்லா ஊழியக்காரர்கள் மேல் மனம் இறங்குங்க ராஜா. எல்லா ஊழியக்காரரை ஆசீர்வதிங்க. அவங்க மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க ஊழியர்களை ஆசீர்வதிங்க. எந்த இடத்துல யார் கர்த்தரே தெய்வம் என்று ஆண்டவரே வசனத்தை சொல்லுகிறார்களோ அந்த ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க. எந்த மனித மேன்மைக்காக அல்ல, மனித பெருமைக்காக ஊழியம் செய்யக்கூடாது. என் தேவன் கொடுத்த ஊழியம் என்று சொல்லி ஆண்டவரே உமக்காய் ஊழியங்களை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. சகோதரிமார்களை ஆசீர்வதிங்க. ஓ காட், தேங்க் யூ, நன்றி, நன்றி. திருச்சபை நடத்துகிறவர்களை ஆசீர்வதிங்க. சபைகள் எடுத்து நடத்துகிறவர்களை ஆசீர்வதிங்க. அவங்க தேவைகளால் சந்திங்க. நிறைய பேர் நல்ல நல்ல காரியங்களை செய்யறாங்க. அதில் தேவைகளை சந்திக்கப்படட்டும், பல தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக மக்கள் நன்றி. எங்கள் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் மக்கள் இந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபித்த யாவரும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்மா. அடுத்ததாக தயவு செய்து நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணலாம். ஏதோ ஒரு தேசங்கள்ல பயங்கரமான மழை. அந்த மழையின் காரணமாக அங்க இருக்கிற வீடுகள், தேசங்கள் எல்லாமே அழிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, அது எந்த தேசங்களோ எங்களுக்கு தெரியாத ராஜா. உங்க கருத்தை அந்த ஆண்டவரே அந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேல வையுங்க ராஜா. மழை காரணமாக, காற்று காரணமாக வீடெல்லாம் அடிச்சுட்டு போகுது. இந்த ரோட்ல இருக்கிற வண்டியெல்லாம் அடிச்சுட்டு போகுது, ஜனங்கள்லாம் அடிச்சுட்டு போறாங்க. ஆகவே அது எந்த தேச எல்லை இருந்தாலும் சரி, எங்கள் தேசத்தை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இதை நடத்துகிற எல்லா பெரியோர்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. நல்ல நல்ல ஆலோசனைகளை அவர்களுக்கு தாங்க ராஜா. ஜனத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும், எல்லா பற்றாக்குறைவுகள் சந்திக்கப்படட்டும், ஏழ்மைகள் ஒழியட்டும் ஆண்டவரே. விதவைகள் தேவைகள் சந்திக்கப்படட்டும், திக்கற்ற பிள்ளைகள் தேவைகள் சந்திக்கப்படட்டும் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை ஊற்றி ஜெபம் பண்ணலாமா? என் தேசம், என் தேவன் கொடுத்த தேசம் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். என் தேசத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்க தேசத்தை நடத்துகிற எல்லா ஜனாதிபதிகளையும் ஆண்டவரே, பிஎம்யும் சிஎம்யும் ஆண்டவரே எல்லா சின்ன சின்ன மினிஸ்டர்ஸ்களையும் இந்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்க தேசத்தை நல்ல வழியில நடத்தட்டும் தகப்பனே. நல்ல ப்ரொடெக்ஷனை கொடுங்க ராஜா. நிறைய தேசங்கள மழை காற்றுனால அநேக வீடுகள் இல்லாம எவ்வளவு வேதனைக்குள்ளா இருக்கிறாங்க ராஜா. எங்க தேசத்தின் மேல் மழை இறங்குங்க ராஜா. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் நடக்காத ராஜா. ஒரு அணு கூட அசைக்காத ராஜா. நீங்க சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, நிற்க செய்யுங்க தகப்பனே. உங்க சித்தத்தின்படியே நடக்கட்டும் தகப்பனே. என் கர்த்தரை செய்கிறீமைக்காக மக்கள் நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்க நேஷனை தொடுங்க ஆண்டவரே. எங்க வேர்ல்டை தொடுங்க ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்திக்கப்படட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் மகிமை நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். அடுத்ததாக அந்த சமூகத்திலே நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். தேவன் ஒரு பெரிய ஒரு காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். தாய்மார்களாக நாம இதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணோமா. ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் காடோட ப்ரொடெக்ஷன் வேணும். அது எந்த தேசம் நான் சொல்ல மாட்டேன்.
ஒரு 13 வயது ஒரு சின்ன பிள்ளைய 30, 35, 40 பேர்கிட்ட அந்த பிள்ளைய அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்களா. ஆகவே அந்த பெற்றெடுத்த தாய் தகப்பன் எவ்வளவு வேதனைப்படுவாங்க. ஆகவே இப்ப பிள்ளைங்க எல்லாம் ஒரு கேப்லயோ ஒரு ஆட்டோலயோ இல்ல யாரு கூட போறதுக்கு கூட பயப்படுறாங்க. ஆகவே ஆண்ட கத்துல கொடுப்போம். ஆண்டவரே, இப்பேற்பட்ட வன்முறைகள், இப்பேற்பட்ட குரோதமான எண்ணங்களை கொண்ட ஒவ்வொருத்தரும் நீங்க சந்தேகம் ஆண்டவர். எல்லாரும் அவங்க தாயை போல அவங்க சகோதரிகளை போல நேசிக்கட்டும் ஆண்டவர். எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் நீங்க ப்ரொடெக்ஷனே கொடுங்க ஆண்டவர். எல்லா கேர்ள்ஸுகளுக்கும் நல்ல ப்ரொடெக்ஷனே கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி அந்த கத்துல எல்லா தாய்மார்களும் ஜெபம் பண்ணலாமா? எல்லா தாய்மார்களும் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிள்ளையை இழந்திருக்கிற அந்த குடும்பத்துக்கு ஆறுதலை தாங்க ராஜா. இந்த பிள்ளை மாத்திரம் இல்ல, தேசத்தில் நிறைய வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது, நிறைய ஆபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த 13 வயசு பிள்ளைக்கு நடந்தது போல நிறைய பேருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எங்க தேசத்தை நடத்துகிறவங்க என்ன செய்து கொண்டிருக்காங்க தெரியல ராஜா. அந்த எங்க தேசத்தை நடத்துகிறவங்க நல்ல ஆலோசனைகள் கொடுக்கட்டும் ஆண்டவரே. நல்ல ஜட்ஜ்மெண்டை கொடுக்கட்டும் ஆண்டவரே. எங்க தேசத்தை நீதியோடு நடத்தட்டும் ஆண்டவரே. பரிசுத்தத்தோடு நடத்தட்டும் ஆண்டவரே. எல்லா நீதி செய்கிற பெரியோர்களை எழுப்புங்க ராஜா. எல்லா பிரைம் மினிஸ்டர்களை சந்திங்க, சிஎம்ஓட கூட பேசுங்க. எந்த தேசத்துக்கு கொலை நடக்க கூடாது என்று சொல்லி எல்லைகளை பகுத்தறிய வேண்டுமானது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்க பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் என் கர்த்தருடைய சமூகம் முன்பாக பின்பாக போகட்டும் தகப்பனே. இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாதுகாவலராக இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஏஜென்சியோட ஒருத்தர் கூட அனுப்பவே என்று சொல்கிறேன். உங்க சமூகம் எங்கள் பிள்ளைகளுக்கு கடந்து போகட்டும் ஆண்டவரே. தேவ தூதர்களை கட்டளையிடுவேன் என்று சொல்கிறேன். இந்த தேவ தூதர்களை நீங்க கட்டளையிடுங்க ராஜா. ஐயா, நீ ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எல்லா பெண் பிள்ளைகளும் எல்லா சிறு பிள்ளைகளும் உங்க கருத்துல ஒப்பு கொடுத்து என் தேவனுடைய ப்ரொடெக்ஷன் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க போவதற்காக நன்றி 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 சொல்லி இயேசுவின் நாமத்தில் அந்த பிள்ளைகளை உங்க கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணலாம். எந்த தேசத்திலயோ நடந்துச்சு, யாருக்கோ நடந்துச்சு நம்ம நினைக்க கூடாது. ஆகவே நாம மத்தவங்களை நம்மை போல நேசிக்கணும். நம்ம வேதம் தான் சொல்லுது. யார் என்ன சொல்றாங்க தெரியாது, ஆனா நீங்களும் நானும் விசுவாசிக்கிற தேவன் என்ன சொல்றாருமா, உன்னைத்தான் நீ நேசிப்பது போல என்னையும் நேசி. அது எந்த மதத்தார் அப்படி செய்தாலும் நமக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவரே, இனி எந்த பிள்ளைகளுக்கு இந்த வன்முறைகள் வரக்கூடாது என்று சொல்லி தொடர்ந்து நம்ம ஜெபத்துல ஜெபிச்சுக்கலாம். கர்த்தர் நம்மத்திலே நம் தேசத்துக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே இங்க வந்திருக்க நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவைகள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது. ஆகவே ராஜா, நீர் எங்களை தொடுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. எந்த இடத்துல வலிகள் இருக்கிறதோ, எந்த இடத்துல நோய்கள் இருக்கிறதோ நமக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்க இருதயங்களை அறிந்திருக்கிறார், உங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். உங்ககிட்ட என்ன இருக்குது என்ன இல்லை என்றது கூட தேவனுக்கு தெரியும். அவற்றை தேவன் உங்களுக்கு திருப்பி தர நல்லவராய் இருக்கிறார். ஆகவே கண்களை மூடி அப்படியே உங்க இருதயத்தின் மேல் கரங்களை வைத்து ஒரு விஷயம் நீங்க எல்லாம் சொல்லலாமா? இயேசுவே, என்னை ஆசீர்வதி, என் நோயை படப்பு, என் நோயிலிருந்து விடுதலை தாங்க, என் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்க, என் பண கஷ்டத்திலிருந்து விடுதலை தாங்க, என் குடும்பத்திலே ஒரு நிம்மதியை தாங்க. ஆண்டவரே, என் கணவனை தொடுங்க, என் பிள்ளைகளை தொடுங்க, கூட பிறந்தவர்களை தொடுங்க. ஆண்டவரே, இந்த வேதத்தை நேசிக்காத பிள்ளைகள் உம்மை நேசிக்கட்டும், வேதத்தை படிக்காத பிள்ளைகள் படிக்கட்டும். என் தேவன் இதை செய்ய போகிறமைக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya.
மற்றவர்களுக்காக ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளுக்காக ஜெபித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். வந்திருக்கிற மேரியம்மாக்கு பயங்கரமான கால்வலினால அந்த தாயை துடித்துக் கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? மேரியம்மாக்காக துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த பாகங்களை தொடுங்க ஆண்டவரே. ஐயா உங்களுடைய கரம் அவளோடு கூட இருக்கட்டும். அடக்க முடியாத இருக்கிற அந்த தாயாரை ஆசீர்வதிங்க. உங்க பலத்தை தாங்க. உங்க கிருபையினாலே நிரப்புங்க ராஜா, நிரப்புங்க 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 ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சகோதரி சாந்திக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம். கொடுத்த ஒரே ஒரு மகனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த மகனுக்கு நல்ல திருமண வாழ்க்கை தாங்க ராஜா. என் தேவன் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஆமென் ஆமென் ஆமென். மகளை தொடுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அவரையும் அவருடைய ஆண்டவரே சகோதரர் சேவியரையும் நீ தொட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய பிசினஸை ஆசீர்வதிங்க. ஷீலாவுக்கு நல்ல சுகபலத்தை கொடுங்க. ராகல்ல நல்ல பலத்தை கொடுக்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. நிச்சயமாக்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்களையும் கை கால் வலிகளை மாற்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சமாதானம் உண்டாகட்டும், நிம்மதி உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். ராதிகாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரை மட்டுமாய் சுகப்படுத்தி பலப்படுத்தி அழைத்து வந்தீரேன் நன்றி ஆண்டவரே. நடந்து வரும்படியாய் பலப்படுத்தினேன் நன்றி ஆண்டவரே. கண்ணூருக்காக சாட்சியாய் கொண்டு வந்தீரேன் அதற்காக கோடி கோடி நன்றி நன்றி ஆண்டவரே. ஜெயமாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல சுகபலத்தை ஆரோக்கியத்தை கொடுங்க. வேற பேச்சு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிரகாசத்தை கூட உடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். கொடுத்த ஒரே மகன் வினோது கூட உடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். நடந்தீங்க ஜபத்துல பங்கேற்கும்படியாய் ஆண்டவரே கொண்டு வந்தீங்க அதுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே தன் மகன் ஆண்டவரே தன் குடும்பத்திற்காக படுகிற எல்லா பாடுகளையும் பார்த்து ஆண்டவரே கை கால்களை நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஞானத்தையும் தந்து அந்த மகள் பண்ற பிசினஸை கூட தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து நடத்துகிறதற்காய் நன்றி 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 நன்றி. மகள் என்னென்ன பிசினஸ் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ சந்தித்து அநேகருக்கு பிரயோஜனமா இருக்க வந்திருக்கிற எங்களையும் கூட உடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். கரம் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்தும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஒரு கருத்து வந்திருக்கிறது. 48 ஹவர்ஸ்ல ஷீலா என்ற ஒரு சகோதரிக்கு ஸ்ட்ரோக் ஆகி அந்த மக்கள் வந்து பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல ஐசி வார்ட்ல இருக்கிறாங்களா. அவங்களுக்கு 48 ஹவர்ஸ் தான் டைம் கொடுத்துருக்கிற மாதிரி தெரியுது. ஆகவே சகோதரி ஷீலாக்காக அந்த மகளுக்காக ஐசி வார்டு இருக்கிற அந்த மகளை கர்த்தாவே நீங்க தொடுங்க என்று சொல்லி அந்த கத்திரப்புகளுக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அந்த மாதிரி நிறைய பலவீனங்கள் நிறைய பலவீன நாட்டிலே நிறைய பேருக்கு பிபி ஹை ஆயிட்டு ஸ்ட்ரோக் ஆகுது, அது லோ ஆயிட்டு ஸ்ட்ரோக் ஆகுது, சுகர் ஹை ஆயிட்டு ஸ்ட்ரோக் ஆகுது. அந்தவரே இந்த கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். பிபி ஆலும் தைராய்டு ஆலும் கேன்சர் ஆலும் அந்தவரே ஸ்ட்ரோக் ஆலும் ஹார்ட் அட்டாக் ஆலும் பாதிக்கப்படுகிற எல்லா பிள்ளைகள் மேலும் மன இறங்குங்க ராஜா. நீங்க ஆசீர்வதிங்க. இப்பொழுது அந்தவரே படுத்த படிக்கா இருக்கிற மகள் ஷீலாவை தொடுங்க. பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் கடந்து நீங்க செல்ல உங்களால முடியும் ஆண்டவரே. டாக்டரால் முடியாதது என் கர்த்தரால் செய்ய முடியும். அந்தவரே மக்களை ஆசீர்வதிங்க. அந்தவரே உச்சம் தழுந்து உள்ளம் கால்வரை தொடுங்க. எந்த இடம் ஸ்ட்ரோக் ஆயிருக்கிறதோ கர்த்தாவே இந்த மக்களை தொடுங்க. நரம்புகளை தொடுங்க, எலும்புகளை தொடுங்க, ரத்த குழாய்களை தொடுங்க ஆண்டவரே. சரி செய்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. மகள் ஷீலாவை தொடுங்க இயேசுவின் நாமத்தினால. ஐசி வார்டுக்குள்ள போக உங்களால முடியும் ஆண்டவரே. என் கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். நன்றி நன்றி நன்றி. அதே போல ஆன்லைன்ல விசுவாசத்தோடு யாரெல்லாம் பலவீனங்களோடு கூட என் கஷ்டங்கள் இப்படியா இருக்கிறது, இதோ என் வேதனைகள் இப்படியா இருக்கிறது, என் நோய்கள் இப்படியா இருக்கிறது, என் பிள்ளைகள் கஷ்டம், என் கணவன் கஷ்டம் என்று சொல்லி ஆண்டவரே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் என் கர்த்தர் இந்த வேளையில தொட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா
சூழ்நிலைகளையும் மாற்றுங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுங்க. என் கர்த்தரால் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும். கால்வழியில் இருக்கிற ஆண்டி லில்லி அம்மாவை தொடுங்க தகப்பனே. என் சகோதரி செலினை தொடுங்க தகப்பனே. எல்லாருக்கும் கால் வலிகள் ஆண்டவரே. ஆண்டவரை தொடுங்க. தட்சிணம்மாவை தொடுங்க ஆண்டவரே. அந்த கால் வலிகளிலிருந்து மாற்றுங்க தகப்பனே. ஜெயம்மாவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. எனக்கு விசேஷமாக சகோதரி சலத் மேரி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த தாயாரை ஆண்டவரே உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ராஜா நீரே அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆக்சிஜன் குறைந்திருக்கிற அந்த மக்களை என் தேவன் ஆண்டவரே இயற்கையான ஆக்சிஜனை நீர் அந்த மகளுக்கு கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் சகோதரி ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. அவங்க பெற்றெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். விசேஷமாக இந்த நாளுக்கு யாருக்கெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் இருக்கிறதோ கர்த்தர் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால நிறைவாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தம்பி ஜேம்ஸுக்காக ஸ்தோத்திரம். அந்த மகனுக்கு இன்னொரு ஆண்டை கொடுத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி அந்த பிள்ளையை நாங்கள் வாழ்த்துகிறோம். அந்த கர்த்தர் நீர் நிறைவானதை அந்த மகளுக்கு காண்பிக்க போகிறமைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த வெளியிலே அப்பா ஊழியக்காரரை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்காய் வைத்திருக்கிற வார்த்தை மண்ணாக்காகவும் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாழ்ந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வான் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறீரே. நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னார். உடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் வந்திருக்கிற எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துங்க. ஊழியக்காரை மறைத்து எங்களோடு கூட பேசுங்க. எல்லாவற்றும் கருத்தில் ஒப்பு கொடுத்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்க இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை இந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you, thank you, thank you, thank you. வந்த யாவரையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து நாம இந்த ஜெப சிந்தனையிலே இருக்கலாம். ஆகவே வேத வசனம் கேட்பதற்கு முன்பாக ஆண்டவரே உண்மையை நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி பாடல் புஸ்தகத்துல 33வது பாடல், சாங் நம்பர் 33. Thank you Jesus. ஆமென், ஆமென். நன்றி இயேசப்பா. இயேசப்பா உமக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். சொல்லுங்கம்மா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர், உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றீர். உமதே அழைப்பிலே அந்த விருப்பை மறைக்கின்றேன். சொல்லலாமா விசுவாசத்தோடு? உமதே அழைப்பிலே அந்த விருப்பை மறைக்கின்றேன். உம்மை நோக்கி, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். சொல்லுங்க. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். எல்லா துதியும்
எல்லா கனமும் எல்லா மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒருவருக்கே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதி இருக்கிற நேர நிமிஷங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரே ஆன்லைன் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் கரங்களை இந்த நாள் முழுவதும் நீங்க பிடித்து நடத்துங்க ஆண்டவர். இயேசு கிறிஸ்து மூலமாக எங்கள் நேரம் தாழ்த்தி ஒப்புக் ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை இருந்த நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ. வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். தேவன் நம்மோடு கூட பேச. ஹalleluya. praise the Lord. சொல்லுங்க, பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நாங்கள் செலுத்துகிறோம். சொல்லுங்க, praise the Lord. ஹalleluya. ஆண்டவர் இந்த ஜூலை மாதத்தின் 2வது வார உபவாச கூட்ட வெள்ளிக்கிழமை ஜெபத்திற்கு நம்ம எல்லோரையும் சுகபத்திரத்தோடு கூட அழைத்து வந்திருக்கிறபடினால அந்த ஆண்டவருக்கு நாம முழுமையாய் நன்றி சொல்லுவோம். தேவன் தாமே இந்த நாள் முழுதும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவாராக. இன்றைக்கு கூட ஒரு விசேஷித்த ஒரு செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்துல நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள் யார் இருக்கிறார்களோ இல்லையோ, இல்லையா, நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யார் இருக்கிறார்களோ இல்லையோ, இல்லையா, ஒரு சிலர் சொல்லுவாங்க, கடைசி நேரம் வரைக்கும் நான் இருக்கிறேன்பா, ஒன்னும் பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன், உங்க குடும்பத்துக்கு நான் இருக்கிறேன், உங்க பிள்ளைகளை பார்க்க நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா திடீர்னு அவங்க காணாது போயிடுவாங்க. நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ரொம்ப தூரம் போயிடுவாங்க. போன் பண்ணா கூட எடுக்க மாட்டாங்க, கூப்பிட்டா கூட காது கேட்டும் கேட்காத மாதிரி போயிடுறவங்க நிறைய பேர் உண்டு. ஆனால் நம் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன் நடுவில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இயேசு எங்க குடும்பத்திலே இருக்கிறார். இயேசு என் வீட்டிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதாவது இயேசு நம் நடுவில் இருக்கிறார். இதான் நம்முடைய விசுவாசம். நம்ம எல்லாருமா எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம், அதுல இருந்து 3 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அதுல மேத்யூ 18th சாப்டர்ல அங்க 20th வேர்டு அது நம்ம வாசிக்கலாம். இப்ப நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண இல்லையா, அதே நேரத்துல நம்ம கூட சொன்னோம், நீங்களும் உங்க வீட்டுல என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷமாவது, ஒரு 10 நிமிஷமாவது குடும்பமாய் கூடி பேர பிள்ளைகளோடு கூட, பேத்தியோடு கூட, பேரனோடு கூட, கணவன் மனைவியோடு கூட நீங்க என்ன பண்ண, முதல்ல நாம ஜெபம் பண்ணோம். அந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், ஆண்டவரே வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஆண்டவரை தேடி நாம போக வேண்டாம், இருக்கிற இடத்துல ஆண்டவர் கூப்பிட்டா அவர் நம்ம மத்தியில வருகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். மகளே, என்னை நோக்கி கூப்பிட்ட மாத்திரத்துல இதோ நான் இருக்கிறேன் என்று பதில் கொடுக்கிறவர் ஒருவர் தான், இல்லையா? ஒரு சிலர் இருந்தா கூட இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுபடியும் கொடுக்கிறேன். நீ கூப்பிட்ட மாத்திரத்துல இருக்கிறேன் மகளே, கூப்பிட்ட மாத்திரத்துல இருக்கிறேன் மகனே அப்படின்னு சொல்லி நம்மை ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிற அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு சொல்றாரு. மேத்யூ 18th சாப்டர்ல 20th வேர்ட் படிக்கிறாங்க பாருங்க. இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை, For where 2 or 3 comes together in my name, I am there with them. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நம் நடுவில் இருக்கிறார். தேவன் நம் நடுவில் இருக்கிறார். இந்த தலைப்புல தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ 18 ஒருத்தர் படிங்க, 19 ஒருத்தர் படிங்க, 20 ஒருத்தர் படிங்க. நெட்டு நிதானமா படிங்க, பரவாயில்ல. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். ஆமென். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதான் ஜெபம். உங்க பூமியில எதெல்லாம் கட்டவிழ்க்கப்படணும், உங்க பூமியில எது கட்டப்படணும், இயேசுவின் நாமத்தினால அநியாயத்தை கட்டப்படணும், அக்கிரமத்தை கட்டப்படணும், துரோகத்தை கட்டப்படணும், இல்லையா? கட்ட வேண்டியவைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால நான் கட்டுகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா
பரலோகத்திலிருந்து தேவன் அதை அப்படியே அவர் கட்டுவார். எதெல்லாம் கட்டவிழ்க்கப்படணும், கஷ்டத்துல, வியாதியில, பிரச்சனையில, குழப்பத்துல, கடன்களில் இருக்கிற எல்லா கஷ்ட நஷ்டங்களை ஆண்டவரே இந்த கட்டிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம ஜெபம் பண்ணும்போது தேவன் பரலோகத்திலிருந்து அதை அப்படியே செய்வார். இது ஒரு விசேஷமான ஜெபம். இப்போ 19வது வசனம் படிக்கிறாங்க பாருங்க. அல்லாமலும் உங்களில் 2 பேர் நாங்கள் வேண்டிக் கொள்ள போகின்ற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியில ஒரு மனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த 2 பேர் ஒருமனப்படுறது யாரு? அவங்கதான் கணவன் மனைவி, அவங்கதான் தாய் தகப்பன், அவங்கதான் சகோதர சகோதரிகள். இவர்கள் மத்தியில ஒருமனப்பட்டு நாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா, ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, பரலோகத்திலிருந்து தேவன் அதை என்ன பண்றாராம்? பார்க்கிறவராய் இருக்கிறார். இல்லையா? அந்த தேவன் நம்மை ஆதரிக்கிறதற்கும், அந்த தேவன் நம் நடுவில் இருக்கிறதற்கும், அந்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு விசேஷமான காரியம் தான் அன்பானவர்கள். நாம ஜெபம் பண்ணும்போது எல்லாரும் ஒரு மனதோட கூட உட்காரணும். அவங்க ஒரு வேலை செஞ்சுக்கணும், இவங்க ஒரு வேலை செஞ்சுக்கணும், அவங்க அங்க உட்காந்துக்கணும், இவங்க உட்காந்துக்கணும். இல்ல, எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல வரணும். கொஞ்ச நேரமாவது ஆண்டவருடைய சமூகத்துல வந்து உட்காரும் போதுதான் ஒருமனப்பட்டவர்களா இருந்தா அது பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்ன பண்றாராம்? பார்க்கிறவரா இருக்கிறார். பத்தியா, இந்த குடும்பம் ஒருமனமா இருக்குது, கூடி வாழ்கிற குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கூடி ஜெபிக்கிற குடும்பம் கூடி வாழும் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடி ஜெபிக்காத குடும்பம் கூரை இல்லாத குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஊர்ல இருக்கிற குப்பை எல்லாம் என்ன பண்ணோம்? வீட்டுக்குள்ள வரும். அப்ப கூடி நம்ம ஜெபிக்கும் போது இல்லையா, எல்லாருமாய் கூடவே சேர்ந்து வாழ்கிற ஒரு மனதை தேவன் நமக்கு தருவார். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்றார். இப்போ 20வது வசனம் என்ன சொல்றது? ஏனெனில் 2 பேராவது, நல்ல கவனிங்க, அவங்கதான் தாய் தகப்பனாவது, 3 பேராவது, அந்த 3வது யார் தெரியுமா? அதான் நம்ம பிள்ளைங்க, அதான் நம்ம பேர பேத்தி பிள்ளைங்க, அதான் நம்முடைய சொந்த பந்தங்க. நம்ம குடும்பத்துல யாரெல்லாம் வராங்களோ, வாப்பா கொஞ்ச நேரம் பண்ணலாம், மாமா வரட்டும், மச்சான வரட்டும், யாருன்னா வரட்டும். 2 பேர் குடும்ப தலைவன் தலைவி, கணவன் மனைவி, அப்பா அம்மா கூடி ஜபிக்கும் போது கூட இருக்கிறவங்க அதான் 3வது நபர். அவங்க கூடி ஜபிக்கும் போது நாமத்தினாலே, இயேசு என்னும் என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ, எங்கே நீங்கள் கூடி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்களோ, அங்கே அவர்கள் நடுவிலே, உங்கள் நடுவிலே, அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு தம்முடைய திருவாய் மலர்ந்து சொல்லுகிறார். இது விஷயம் இந்த வார்த்தை அநேக முறை நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனாலும் கூட மறுபடியும் இதே பைபிள் இந்த வார்த்தையை ஏன் சொல்றாருன்னா ஞாபகப்படுத்துறாரு. அவ்வளவுதான். நீ மறந்துடக்கூடாது, ஜெபம் பண்ண மறந்துடக்கூடாது, பைபிள் படிக்க மறந்துடக்கூடாது, தேவனை தேட மறந்துடக்கூடாது, ஆண்டவரை கூப்பிடுகிறதுக்கு மறந்துடக்கூடாது, பாட மறக்க கூடாது, துதிக்க மறக்க கூடாது, ஆராதிக்க மறக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் மறுபடியும் நான் எங்க இருக்கிற மகளே, பெரிய கூட்டத்தின் மத்தியில் இருக்கிறார், அது வேற. சபையார் எல்லாருமாய் கூடி ஆலயத்தில் கூடி நம்ம பாடும்போது ஜெபிக்கும் போது ஆண்டுடைய வசனம் கேட்கும் போது எல்லாரையும் பொதுவா ஆசீர்வதிக்க, அது வேற. இது குடும்ப ஜெபம், கணவன் மனைவி ஜெபம், பிள்ளைகளுடைய ஜெபம், குடும்ப ஜெபம், இப்படிப்பட்ட ஜெப கூடாரத்தில் கூடி ஜெபிக்கிற அந்த ஜெபம். ஆகவேதான் இந்த ஆலோசனையை நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் ஒருமனப்பட்டவர்களா இருந்தால் நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறார். இந்த பூமியில எதை குறித்து நீங்கள் கேட்டுக்கொள்வீர்களோ அது அப்படியே பரலோகத்திலிருந்து உங்களுக்கு செய்யப்படும் அப்படின்னு கூட சொல்றாரு இல்லையா? என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன், தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது தருவேன் என்று சொல்லுகிறதற்கும் செய்வேன் என்று சொல்லுகிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. யோவான் அந்த 14வது அதிகாரத்துல 13, 14 படிச்சு பாருங்க. என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு இல்லாமற் போனால் அதை நான் உனக்கு செய்து புதுசா தருவேன். அல்லேலூயா. என் நாமத்தினால எதை கேட்டாலும் பிதா என்னில மகிமை அடையும்படிக்கு அதை உனக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். செய்து தருவேன், செய்வேன், தருவேன், செய்து கொடுக்கிறவரா இருக்கிறார்.
இல்லையா? அதுக்காக தான் நம்ம பலவீனத்துல ஆண்டவரே நம்ம ஜெபிக்கும் போது என்ன சொல்லி நம்ம ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே, இந்த கால்கள் இருக்கிற, இந்த கைகள் இருக்கிற, சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தெல்லாம் மாற்றி எனக்கு ஒரு புது பலன் தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தெரியுமா? அந்த புது பலத்தை தான் ஆண்டவர் செய்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு இரண்டாவது ஒரு வாழ்க்கை கொடுங்க ஆண்டவரே, இந்த பெண் இப்படியா இருக்குது, இந்த ஆண் இப்படி பண்றப்பட்டவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நாம ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. ஆமன்பானவர்களே, இப்படிப்பட்ட அநேக காரியங்கள், எத்தனையோ பெண்கள் இழந்திருக்கிறாங்க, எத்தனையோ ஆண்கள் இழந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இரண்டாவது வாழ்க்கை கொடுக்கிறார் தெரியுமா? புது வாழ்க்கை ஆண்டவர் அவர்களுக்காக ஒரு பெண்ணையோ ஆணையோ உருவாக்கி செய்து தருகிறது தான் அந்த காரியம். அல்லேலூயா. ஆக நாம கூடி இந்த மாதிரியான விஷயத்திற்காக நாம ஜெபம் பண்ணும்போது தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். சீக்கிரம் இந்த பழைய ஏற்பாடு வாங்க, அந்த மத்தேயுக்கு முன்னாடி இருக்கும் பாருங்க, செப்பனியா, அதாவது இங்க வசனம் பேஜ் நம்பர் 1089 பேஜ் நம்பர். செப்பனியா 3வது அதிகாரம். அங்கே நல்ல ஒரு அருமையான ஒரு இங்கிலீஷ்ல கூட பாருங்க, மல்கியாவுக்கு முன்னாடி இருக்க மேத்யூல இருந்து ஒரு 2 புக்கு எடுங்க, அவ்வளவுதான். எடுத்துக்கிறீங்களா? இங்கிலீஷ்ல ஒரே ஒரு வசனம், 3rd chapterல 15th verse. மல்கியா வருதா, ஜக்கரியா வருதா, ஆமோஸ் வருது பாருங்க. அதுல மத்தியத்துல ஆகாய்க்கு முன்னாடி இருக்கா? அங்க பேஜ் நம்பர் 1089வது பக்கம். நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ இங்க படிக்கிறாங்க பாருங்க, 3வது அதிகாரம் எடுத்துக்கிறீங்களா? அதுல 14வது ஒரு வசனம், 15வது வசனம் படிங்க. 14 படிங்க. தமிழ் படிங்க. சியோன் குமாரத்தியே ஒண்ணு என்னைய தான் பார்த்து சொல்றாரு. ஹalleluya. பத்தியா? கெம்பீரித்து பாடு. பாடும்போது அதுக்குதான் வாய் திறந்து பாடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க, ஆராதிங்கன்னு சொல்றேன். எதுக்காக? நீ பாடுறது ஆண்டவர் கேட்கிறாரு. காக்கா காக்கான்னு கத்தினாலும் சரி, கழுத மாதிரி கத்தினாலும் சரி, குயில் மாதிரி பாடினாலும் சரி, மயில் ஆடினாலும் சரி, எல்லாத்தையும் பாக்குறாராம். அப்போ இங்க என்ன சொல்றாரு? சியோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு. அதாவது சியோன்னா என்ன? பரலோகத்துக்கு அடையாளம். பரலோகத்தின் மகளே, தேவனுடைய மகளே, சியோன் குமாரத்தியே நீ என்ன பண்ணு? கெம்பீரித்து பாடு, சந்தோஷமா பாடணும். அதனாலதான் நிறைய சொல்லுங்க, எந்த ஆலயத்துக்குன்னா போங்க, எந்த சபைக்குன்னா போங்க, உற்சாகமா பாடுங்க, உற்சாகமா துதிங்க, உங்க வாயை திறங்க, ஊமையா இருக்காதீங்க. எந்த ஜெபம் சொன்னாலும் அந்த ஜெபத்துக்கு மறுபடியும் சொல்லுங்க. ஆப்பாதரின் எவன் சொன்னாக்க சொல்லுங்க, விசுவாச வார்த்தைகளை சொன்னா சொல்லுங்க. அது சொல்லும் போதுதான் தேவன் நம்மை உற்சாகப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நம்ம என் மகன் என்ன உற்சாகமா பாடுது, என் மகன் என்ன உற்சாகமா பாடுறான் பாருங்க. இங்க வசனம் சொல்கிறது, சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே யார்? இஸ்ரவேலரே இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இஸ்ரவேலரே எப்படி பண்ணுமா? ஆர்ப்பரித்து பாடு. அல்லேலூயா. அதனால்தான் நம்ம பாடணும் இல்லையா? ஆண்டவர் படைத்த வெற்றியினால் இந்த நாளில அகமகிழ்ந்து ஆர்ப்பரித்து நாம பாடணும். இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே. எருசலேம் குமாரத்தி யாரு? சமாதானத்தின் மகள். எருசலேம்னா என்ன? சமாதானத்தின் மகள். அல்லேலூயா. எருசலேமின் குமாரத்தியே நீ முழு இதயத்தோடும் உன்னுடைய முழு இதயத்தோடும் மகிழ்ந்து களிக்கூறு. பக்தியா? ஹalleluya. நம் நடுவில் இருக்கிற ஆண்டவர், நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தையை தர்றாரு பாருங்க. சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே நீ ஆர்ப்பரித்து பாடு. அப்புறம் என்ன சொல்றாங்க? எருசலேமின் குமாரத்தியே என்ன பண்ணு? முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிக்கூறு. ஆமா, ஆண்டவருக்குள்ள அறகுறையா வராத. போலாமா வானவா, கேட்கலாமா வானவா, ஜபம் பண்ணலாமா வானவா, பைபிள் படிக்கலாமா வானவா, அப்படி இல்ல. முழு இருதயத்தோடு ஜபத்துக்கு வரணும்னா வந்துடணும். போலாமா வானவா, போலாமா வானவனா பின்னால இருந்து ஒருத்தன் பேசுவான். யாரு? பிசாசுவான். நீ அங்க போய் என்னத்துக்கு நல்லா இருக்கிற, நீ இங்க உட்காந்து ஜாலியா டிவி பார்த்துனுரு, யார் கூட நான் பேசுனுரு, ஊர்க்கதை பேசுனுரு, அங்க பாரு என்ன மாதிரி சண்டை பண்ணுறாங்க பாரு, அதெல்லாம் பாரு நீ அப்படின்னு சொல்லுவான். போனோன்னு மனசு வந்துருச்சுன்னா என்ன பண்ணோம்? ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துடணும்.
மிச்சதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு தருவார். அல்லேலூயா. அதான் இங்க சொல்றாரு, சமாதானத்தின் மகளே, எருசலேமின் மகளே, நீ ஆண்டவரை நோக்கி உன் முழு இதயத்தோடு கூட அவரையே நோக்கி பார், மகிழ்ந்திரு, சந்தோஷமாயிரு. அல்லேலூயா. சொல்லிட்டு 15ஆம் வசனம் என்ன சொல்லுது? பத்தியா, இந்த காரியங்களை செய்தால்தான் நம் நடுவில் இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆக்கினைனா என்ன? உனக்கு வருகிற எல்லா விதமான தண்டனைகள், எல்லா போராட்டங்கள், உன் வாழ்க்கையில வருகிற எல்லா பனிஷ்மெண்ட், உனக்கு வருகிற எல்லா பிரச்சனையிலிருந்து உன்னுடைய ஆக்கினைகளை அகற்றிவிட்டு உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவாகிய சாத்தானை ஆகட்டும், யாரையாகட்டும், உன் சத்துரு உன் கிட்டையே வராதபடிக்கு, உன் பக்கத்திலேயே போவாங்க, உங்க வீட்டுக்கிட்டே இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. உன் சத்துருவை உன்னை விட்டு என்ன பண்ணுவாராம்? விலக்கி தள்ளிடுவாரு. நீ இந்த தெருவுல போனீன்னா அவன் இந்த தெருவுக்கு தான் வரணும்னு இருக்கும். ஆனாலும் அவன் என்ன பண்ணுவாரு? அந்த தெருவுல போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க அனுப்பிச்சிருவாரு. உன்னுடைய நல்ல வழியில ஆண்டவர் உன்னை நடத்துவார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. பத்தியா, இனி உன் வாழ்க்கையில தீங்கை காணாதிருப்பாய். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. ஆண்டவர் நம்முடைய நடுவில் இருந்தா, நம்ம வீட்டுல இருந்தா, நம்ம வாழ்க்கையில இருந்தா, நம்முடைய இருதயத்தில் இருந்தா, நம்முடைய சிந்தனையில் இருந்தா, நம்முடைய யோசனையில் இருந்தா, இதுதாங்க நடக்கும். எல்லா விதமான ஆக்கினிலிருந்து உன்னை ஆண்டவர் நீங்களாக்கி, சத்துருவின் கைக்கு உன்னை விலக்கி, ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? சேனைகளின் கர்த்தர் ராஜா உன்னோடு கூட உன் நடுவில் இருக்கிறார். இனி உன் வாழ்க்கையில தீமையானவைகளை காணாதபடிக்கு இருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. நம் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன் இப்படித்தாங்க ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அப்படியே ஓல்ட் டெஸ்டமென்ட் வாங்க, ஜோஷுவா, அதாவது 5வது புக்கம், ஜட்ஜஸ்க்கு முன்னாடி இருக்கும் பாருங்க. அதாவது 269வது பக்கம், புதிய பாடல, பேஜ் நம்பர் பாருங்க 269. ஜோஷுவா வருதாமா? 5th சாப்டர், அது ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே வர பாருங்க. வாங்க, அங்க நல்ல ஒரு அருமையான ஒரு வசனங்கள் இருக்குது, நம்மை உற்சாகப்படுத்துகிற வசனம். நான் ஜெபம் பண்றேன், கோயிலுக்கு போறேன், பைபிள் படிக்கிறேன், எல்லாம் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்படி செய்யும் போது ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஜோஷுவா 1st சாப்டர்ல 5th verse, யோசுவா 1 அதிகாரத்துல 5வது வசனம் என்ன சொல்லுது? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். சத்யா, உன்னை நீ பார்த்துதான் சொல்றாரு. யார பார்த்து சொல்றாரு? யாரெல்லாம் பைபிள் படிக்கிறாங்களோ அவங்கள பார்த்துதான், யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள பார்த்துதான், யாரெல்லாம் இயேசுவை நம்புறாங்களோ அவங்கள பார்த்துதான் சொல்றார். மகனே, மகளே, நீ இந்த உலகத்தில உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா நாட்களிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார் அப்படின்னு சொன்னா, நமக்கு விரோதமாய் வருகிற எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, ஒருவனும் உனக்கு எதிர்த்து வரமாட்டான். அவனை வேற வழியில அனுப்பிச்சிருவாரு. துரோகம் செய்யணும், அநியாயம் செய்யணும், அக்கிரமம் செய்யணும் அப்படி வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன பண்றது? வழி காட்டுவாரு. வேற அசுத்தமான பாதையை காட்டுவாரு. இந்த வழி உனக்கு சரியில்லப்பா, அந்த வழியில நீ போயிடு, நீ திருந்துற வரைக்கும். அதனாலதான் அவங்க வாழ்க்கையில கஷ்டம், கண்ணீர், வேதனை, துக்கம், துயரம் அப்படியே இருக்கும் இல்லையா? அதனால்தான் பழமொழி சொல்லுது இல்லையா, எதை விதைக்கிறாயோ. அப்போ ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோசேயோடு கூட ஆண்டவர் இருந்தாரா இல்லையா? 20 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனங்களை 40 வருட காலமாக வனாந்தரத்துல வழி நடத்தும் போது மோசே நடத்தினாரா? மோசையோடு கூட ஆண்டவர் இருந்தாரா? முகமுகமாய் பேசினார் மோசே அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட நான் இருப்பேன் மகனே. பத்தியா, எவ்வளவு தைரியம் பாருங்க நமக்கு ஆண்டவர் தராரு. மோசையோடு கூட இருந்துட்டு அப்படியே நான் போயிட்டேன் அப்படின்னு இல்ல. யோசுவாவே ஒன்னும் பயப்படாத, மோசை இறந்துட்டாரு,
ஆனாலும் கூட மோசையோடு கூட இருந்த தேவன் உன்னோடு கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், புதிய ஏற்பாட்டுல கூட இருக்குது இல்லையா? எப்படி 13வது அதிகாரத்திலே 8வது வசனத்துல கூட இருக்குது. இதே வசனம் தான், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். 5வது வசனத்துல சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையோடு கூட இருந்த நீ விசுவாசிக்கிறியா? உங்க முற்பிதாக்களோடு கூட நான் இருந்த விசுவாசிக்கிறியா? உங்க அம்மா அப்பாவோடு கூட நான் இருந்த விசுவாசிக்கிறியா? அவங்களும் ஊழியம் செய்தாங்க விசுவாசிக்கிறியா? அவங்க எல்லாம் கூட ஜெபம் பண்ணாங்க விசுவாசிக்கிறியா? அவங்க 3வது கிளாஸ் 2வது கிளாஸ் தான் படிச்சாங்க. ஆனாலும் பிரார்த்தனை ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, குடும்பத்திற்கே ஜெபம் பண்ணுவாங்க, எல்லா பேத்தி பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இதை நீ விசுவாசிக்கிறியா, நம்புறியா? அதே போல அன்னைக்கு அவங்களோடு கூட இருந்த தேவன் இன்னைக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இதான் தைரியங்க. இயேசு என்னோடு கூட இருக்கிறார். நான் கூப்பிட்டா இயேசு வருவாரா? நான் ஜெபம் பண்ணா இயேசு வருவாரா? ஆமா, கட்டாயமா வருவார். விசுவாசத்தோடு கூப்பிட்டு பாருங்க. நீங்க ஜெபம் பண்ணிட்டு போகும்போது, ஆண்டவரே என்னோடு கூட நீங்க வாங்க, என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் மாத்துங்க, பிள்ளைகள் எல்லாம் மாத்துங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஒரு நாள் ஒருத்தரையாவது கட்டாயமா ஆண்டவர் சந்திப்பார். குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் சந்திப்பார், மாத்துவார். உங்க ஒருத்தர் ஜெபத்தினால, நம்ம ஒருத்தர் ஜெபத்தினால இதை ஆண்டவர் செய்வார். சொல்லிட்டு என்ன சொல்றாரா தெரியுமா? நான் உன்னோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மகனே நீ என்ன செய்யணும் இல்லையா? 8th word படிமா. 8th word first chapterல 8th word. இந்த நியாயப்பிரமாணம் அவங்க இங்கிலீஷ்ல படிச்சாங்க ஒரு முறை. 8th இல்லாட்டி 9th word படிச்சா கூட பரவாயில்லை. Be sure that the book of the law is always read in your worship. Study it day and night, and make sure that you will obey everything written in it. Then you will be prosper and successful. Amen. Hallelujah. இப்ப படிங்க 8வது வசனம் படிங்க. என்ன சொல்றாரு? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகமாவது. அல்லேலூயா. மகனே நான் உன்னோடு கூட இருக்கணுமா? உன் வாழ்க்கையில இருக்கணுமா? உன் குடும்பத்துல இருக்கணுமா? உன் பிரச்சனை எல்லாம் மாத்தணுமா? ஆக்கினை எல்லாம் மாத்தணுமா? தடைகள் எல்லாம் மாத்தணுமா? சத்ருவை உன்னை விட்டு திரட்டணுமா? நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? நான் உன்னோடு கூட இருக்கிற, உன்னை கைவிட மாட்டேன், உன்னை மறக்க மாட்டேன். அப்படி இருக்கணும்னா நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? கிறிஸ்தவர்களாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? சொல்றாரு பாருங்க. உன் வாயை விட்டு இந்த நியாய பிரமாணமான புஸ்தகத்திலே, இந்த பைபிள் இருக்கிற இந்த வேத வசனங்கள் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அனுதினமும் ஒரு வசனத்தையாவது படி, ஒரு சாப்டராவது படி, ஒரு சங்கீதத்தாவது படி. பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. ஆமா, பத்தியா? எதுலயோ கவனம் இருக்குது நம்மளுது. இதை செய்யணும், அதை செய்யணும், அங்க போனோம், இங்க போனோம், எதுலயோ கவனம் வைக்கிறோம். நம்ம வைக்கிறோமா இல்லையா? கவனமாயிரு, ஜாக்கிரதையாயிரு, எச்சரிக்கையாயிரு, இதை வாங்கி வா, மறக்காது வந்துரு இல்லையா? என்னன்னைக்கு இன்னைக்கு ஊருக்கு போறவங்களுக்கெல்லாம் என்னென்னமோ சொல்றோம். நம்ம இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி, ஞாபகமா வாங்கிவா, மறந்துடாத அப்படின்னு சொல்லி அனுப்புறோம் இல்லையா? கரெக்ட் தானே? சொல்லி அனுப்புறோம். இதெல்லாம் போய் மறந்துட்டிய அப்படின்னாலும் கூட நம்ம ஒரு நேரத்துல திட்டிடுறோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு? இந்த வேதத்துல எழுதியிருக்கிற அத்தனையும் நீ கவனமாய் கடைபிடித்து நடப்பதற்கு, செய்வதற்கு என்னவாரு? கவனமா இருந்து இரவும் பகலும் இந்த வேத வசனங்களை தியானம் பண்ணி கொண்டிருப்பாயாக, மெடிடேட் பண்ணுவாயாக. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை என்னும் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது நீ புத்திமானாவையும் நடந்து கொள்வாய். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மோடு கூட இருக்கிற தேவன் சொல்லுகிறார், நம் வாழ்க்கைக்கு துணையாய் வருகிற தேவன் சொல்லுகிறார், நம் நடுவில் இருக்கிற தேவன் சொல்லுகிறார், என் புத்திமதிகளை கேளுங்க, என் வசனங்களை படிங்க, தியானம் பண்ணுங்க, இரவும் பகலும் தியானம் பண்ணா என்று சொன்னால் உன் வாழ்க்கையில நீ எப்படி இருப்பா? கடைசியில புத்திமானாய் நடந்து கொள்வாய், ஞானம் உள்ளவனாய் நடந்து கொள்வாய். இந்த பொண்ணுக்கு என்ன புத்தி இருக்குதுப்பா, இந்த பையனுக்கு என்ன புத்தியா நடக்கிறான்ப்பா இல்லையா? இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா?
இதெல்லாம் எங்கிருந்து வரும்? ஆண்டவர் கொடுக்கிற ஞானம் தான், ஆண்டவர் கொடுக்கிற புத்தி தான். இப்ப 9வது வசனம் படிங்க. இப்படி நாம சொல்லும் போது, இதை நாம சொல்லும் போது, நான் உனக்கு கட்டளையிட்ட இல்லையா, நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பத்தியா, ஏற்கனவே நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறேன்பா, ஒருத்தர் கூட எதிர்த்து நிக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கிறேன்பா, நீ புத்திமானா இருப்ப, நீ ஞானம் உள்ளவனா இருப்பா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் இல்லையாப்பா. பலன் கொண்டு திட நம்பிக்கை உள்ளவனாயிரு. அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? பலன் கொண்டு திட நம்பிக்கை உள்ளவனாய், திடமனம் உள்ளவனாயிரு. எதை குறித்து நீ திகில் அடையாத, எந்த காரியத்தை குறித்தும் கலக்கம் அடையாத. நல்ல கவனிங்க, உன் வாழ்க்கையில நீ போகிற எல்லா இடங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூடவே இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இதாங்க நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் மத்திய 28:20 சொல்லுது இல்லையா, உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும் மகனே மகளே நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். இந்த வாழ்க்கை முடிகிற வரைக்கும், என் வாழ்க்கை முடிகிற வரைக்கும், இந்த உலகம் முடிகிற வரைக்கும், இந்த பூமி எல்லாம் அழிந்து ஒழிந்து பரலோகம் போகிற வரைக்கும் நான் உன் கூடவே இருக்கிறேன். எத்தனை பெரிய வாக்குத்தத்தம்! நீ போகும் இடம் எல்லாம், நீ எங்க போனாலும் சரி. அதனாலதான் போறதுக்கு முன்னால ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போங்க. நீங்க கோயிலுக்காவது போங்க, வேலைக்காவது போங்க, காலேஜுக்காவது போங்க, ஸ்கூலுக்காவது போங்க, எங்கேயாவது போங்க, பிசினஸ்க்காவது போங்க, யாரையோ ஒருத்தரை பார்க்க போறீங்க இல்லையா, நீங்க ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆண்டவரே, இந்த மாதிரி காரியத்துக்காக நான் போறேன் ஆண்டவரே, வேலைக்கு போறேன் ஆண்டவரே, காலேஜுக்கு போறேன் ஆண்டவரே, ஜெபத்துக்கு போறேன் ஆண்டவரே, ஆலயத்துக்கு போறேன் ஆண்டவரே. என்னமா எப்படி இதெல்லாம் சொல்லி ஒரு சின்ன ஜெபம் தான், பெரிய ஜெபம் இல்ல, ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போ. ஆண்டவர் சொல்வார், மகளே நீ ஜெபம் மட்டும் இல்ல, உன் கூடவே நான் வருகிறேன் அப்படின்னு. அதான் சொல்றார், நீ போகும் இடம் எல்லாம் யோசுவாவே நான் உன் கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா. அதனாலதான் அவர் ஜோர்டான் நதியை நடந்து போகும்போது ஆண்டவர் அவரும் கூடவே இருந்தபடினால அந்த யோர்தான் நதியை பின்னிட்டு நிற்கும்படி அப்படியே செஞ்சுட்டாராம். அந்த உடன்படிக்கை பெட்டி அப்படியே போனது. அவர்களுக்கு எரிகோ கோட்டை தடையாய் நின்றது. ஆண்டவர் சொன்னார், நீங்க துதிச்சு கொண்டே போப்பா, என்ன பாடினே போ, இது சீக்கிரத்துல இடிந்து விடும் அப்படின்னு சொல்லி அவர்கள் 7 நாள் அப்படியே செய்தார்கள். அந்த எரிகோ கோட்டை தடையார்ந்த தடை அந்த அப்படியே தரை மட்டுமாய் மாறி போனது. அல்லேலூயா. அவர்கள் என்னென்னலாம் கேட்டார்களோ ஆண்டவர் அவர்கள் கூடவே இருந்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. இதுதாங்க உங்க வாழ்க்கையில, நம் வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. ஆக ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து என்ன செய்வாரா தெரியுமா? அப்போஸ்தலர் வாங்க, புக் ஆஃப் ஆக்ட்ஸ், சீக்கிரம் வாங்க, ஒரு வசனத்தை பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. என்ன சொல்றார் பாருங்க, ஆக்ட்ஸ் சாப்டர் 3 வெர்ஸ் 26. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம், அதுல 26வது வசனம். நம்மோடு கூட இருந்து ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற காரியங்கள் பாருங்க. என்ன சொல்றார்? அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி. ஆமா, பத்தியா, முதல்ல என்ன சொல்றாரு? அவர் உங்கள் எல்லோரையும் நம்ம எல்லோரையும் யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரோடு கூட இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்கள பார்த்துதான் சொல்றார். ஆண்டவர் அவர் உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி, உங்களுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா விதமான பொல்லாங்குகளில் இருந்து, பொல்லாத காரியங்களில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பிதாவின் சித்தம் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி காத்து நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நம்ம வீட்டை தேடி அனுப்பியிருக்கிறார். நம்ம சபையை நோக்கி அனுப்பியிருக்கிறார். நம்ம ஜப கூடாரத்தை நோக்கி அனுப்பியிருக்கிறார். அவரை கூப்பிடுகிற யாவரையும் சந்திக்க, ஆசீர்வதிக்க ஆண்டவர் இயேசு அனுப்பினார் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் அன்பானவர்களே. ஆக நம்மோடு கூட இருக்கிற தேவன்
கடைசியா ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஏசாயா 41 வாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். ஏசாயா 41 அதிகாரத்துல 10வது வசனம். ஐசாயா 41 நல்ல அருமையான ஒரு வசனம். நம்ம எல்லாருக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கிற ஒரு வசனம். இந்த உலகத்துல யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்படிப்பட்ட வார்த்தையை தான் ஆண்டவர் நமக்கு சொல்றார். 3rd சாப்டர்ல, அதாவது 41ல 10 எழுதிருங்க, இங்கிலீஷ்ல படிச்சுறாங்க. மதுமண்ட Do not be afraid. I am with you. I am your God. Let nothing terrify you. I will make you strong and help you. I will protect you and save you. Amen. Hallelujah. புரிஞ்சா? இதங்க ஆண்டவர் செய்வார். Hallelujah. அதாவது 41 அதிகாரத்திலே 10வது வசனம். நீ பயப்படாதே. பத்தியா, முதல் காரியம் சொல்றார் ஆண்டவர். நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, உன் கூட நான் இருக்கிறேன் மகளே, மகனே. அல்லேலூயா. முதல்ல சொல்ற வார்த்தை தான், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் அம்மா அப்பா பார்த்து சொல்லுவாங்களே, பிள்ளைங்க எல்லாம் அலுவலக பார்த்து சொல்லுவாங்களே, ஏன் மகனை பயப்படுற, ஏன் மகன் பயப்படுற, நான் இல்லையா அவன் கூட, நான் இருக்கிறவா போலவா, என்ன வேணும் அவனு சொல்லு அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? என்ன தைரியம் தராங்க? இதே தான் பரலோக தேவன் சொல்றார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், எதை குறித்து திகில் அடையாதே, நான் உன் தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை காப்பாற்றுகிறவர் அர்த்தம். தேவன்னா காப்பாற்றுகிறவர், பாதுகாக்கிறவர் அர்த்தம். நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி. ஆமா, பத்தியா, பயங்களை நீக்கி திகிலை நீக்கி முதல்ல என்ன பண்றாராம்? தைரியமாக பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். I will help you my son, my daughter. Hallelujah. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னுடைய நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை நான் தாங்கிக் கொள்ளுவேன். அல்லேலூயா. இதுலயே 13வது வசனம் படிச்சுங்க, ஜெபம் பண்ணலாம் சீக்கிரம். 13வது வசனம். இருங்க, அந்த ஜெசியம்மா படிக்கிறாங்க, படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர், பத்தியா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நான் உன் வலது கையை பிடித்துக் கொண்டு பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன அற்புதமான ஒரு சத்தியம் பாருங்க, என்ன ஆச்சரியமான காரியங்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை எல்லாரும் ஒரு முறை படிக்கலாமா? எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர், இதான் ஆண்டவர் செய்வார். உன் நடுவில் இருக்கிற ஆண்டவர், நம் நடுவில் இருக்கிற ஆண்டவர். நீங்க ஜெபம் பண்ண உன் கூடவே இருக்கிறேன் என்று இயேசு வாக்கு கொடுத்தார் இல்லையா? அந்த இயேசு தான் சொல்லுகிறார், உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன் கூடவே வருகிறேன், உன் கூடவே இருப்பேன். ஆக எப்பொழுதும் முழு இருதயத்தோடு கூட, உன் முழு உள்ளத்தோடு கூட, உன் முழு மனதோடு கூட என்னை நோக்கி பாரு, ஜெபம் பண்ணு, நான் உன் கூட வருவேன். ஜெபம் பண்ணலாமா? எல்லாருமே கண்களை மூடி ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் கூட வருகிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே, என் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே, என் கூடவே நடக்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே, பயப்படாதே, திகில் அடையாதே என்று சொன்னீர் ஆண்டவரே. இவைகள் எல்லாவற்றையும் நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, இயேசுவே, இவைகள் எல்லாவற்றையும் மார்த்தாள் மரியாதை போல நான் உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. யோசுவா போல உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மையே நம்புகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, அந்த தேவனை நோக்கி நாம மன்றாடி ஜெபம் பண்ணுவோம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
இந்த மத்தியான வழியில கூட வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த சத்தியத்தை கேட்டு விசுவாசிக்கிற அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் உடைய அன்பு கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா இந்த நாள்ல செபித்தது போல ஒவ்வொரு நோயாளிகளுக்காக மறுபடியும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே, அருமையான தாயார் சலத் மேரி அவர்களை நீர் தொட்டு ஆண்டவரே, அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தை நீர் பார்த்து ஆண்டவரே, அவங்க வீட்டில நடக்கிற அந்த ஜெபம் மிக ஆசீர்வாதமாய் நடக்க, சமாதானமாய் நடக்க, நிம்மதியாய் நடக்க தேவன் நீர் அவர்கள் நடுவில் இருக்கிறீர், எங்கள் நடுவில் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியாய் ஆண்டவரே 2 பேர் 3 பேர் எங்க ஒருமனப்பட்டவர்களாய் கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்னவனுமாய் ஆண்டவரே, அவர்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவன் ஆசீர்வதித்து சமாதானத்தை கொடுக்கிறமைக்காக நன்றி. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலே நீர் வந்து தங்கி ஆண்டவரே, அப்பா சியோன் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே நீ அவரை ஆர்ப்பரி என்று சொன்னீர் ஆண்டவரே. ஓ சாலோ அது ஆண்டவரே, எருசலேமின் மகளே நீ என்றென்றைக்கும் என்னை ஆர்ப்பரித்து பாடு, துதி ஆராதனை செய், உன் முழு இருதயத்தோடு என்னை தேடு என்று சொல்லி இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படியான வசனத்தின் வழியாக வாக்குத்தத்தங்கள் வழியாக எங்களோடு கூட பேசினமைக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் வருகிறமைக்காக நன்றி. எங்கள் குடும்பத்திலே இருக்கிறமைக்காக நன்றி. எங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறமைக்காக நன்றி. நான் உன் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்தில், எங்கள் சிந்தனையில, யோசனையில நடக்கும் போதும் போகும் போதும் வரும்போதும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து சத்துரு எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான அந்தகார வல்லமையிலிருந்து தேவனங்களை விலக்கி காத்துக் கொள்கிறமைக்காக கோடி கோடி நன்றி ஆண்டவரே. நாங்கள் யாருக்கெல்லாம் செபித்தோமோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒரு விஷயம் கூட நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவரையும் தொடும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும். அப்படியே செய்கிறமைக்காக நன்றி. துதி கன மகிமை ஆராதனை புகழ் அனைத்தையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்ன வண்ணமாய் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு கூட இருந்து பலத்த காரியங்களை செய்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்டி நம் எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்திடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றைக்கும் சதா காலமும் நம் எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறாரா? குடும்பத்தில் இருக்கிறாரா? அருமையான வார்த்தைகளை இந்த நாளிலே நாம கேட்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் நம் நடுவில், நம் குடும்பத்தில் நம்ம எங்க கூடி செபிக்கிறோமோ நம் மத்தியிலே அவரு இருக்கிறார். ஆகவே இந்த காரியத்தை நாம் செய்யும் போது இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். நம் நடுவில் இருக்கிற தேவன் சொல்றார் பாருமா, இனி நீங்க தீமையை காண மாட்டீங்க, ஏன்னா நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் தொடக்கத்தில் இந்த சிறு பிள்ளைக்காக ஜெபம் பண்ணும்போது சொன்னேன், ஒவ்வொரு நாளும் நம்ம பிள்ளைகள் ஆண்ட கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு அனுப்புங்கம்மா. கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கும். உங்ககிட்ட ஜெப எண்ணெய் இல்லைன்னா கூட சரி, உங்க வீட்டுல இருக்கிற எண்ணெயை எடுத்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் இந்த பிள்ளைகளுக்கு அடையாளமாய் போட்டு அனுப்புங்க. அது எந்த ஆண் பிள்ளையா இருக்கட்டும், பெண் பிள்ளையா இருக்கட்டும், வேலைக்கு போற, ஸ்கூலுக்கு போற, காலேஜ் போற எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, நீங்க பிளஸ் பண்ணிட்டு அனுப்பும் போது கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கும். இன்னைக்கு கேட்ட செய்தியின்படி கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஆகவே இதற்கான ஒரு அடிப்படையான ஒரு நன்றி பாடல் ஜெபத்தொட்டு செய்கிறீங்களே 167 இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுதான் என் உள்ள என்னாவது துள்ளுது.
ஆமென். துள்ளுறது இல்லாத நன்றி என்று சொல்லுதுன்னு சொல்லிட்டு இந்த பாடலை பாடி தேவனுக்கு நன்றி சொல்லலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. கவலை கண்ணீர் எல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. கவலை கண்ணீர் எல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். ஆமென். அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என்னெல்லாம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னெல்லாம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோ லலலா லாலா. சொல்லுங்க. ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோ லலலா லாலா. உலக ஆசையெல்லாம் கூண்டோடு மறையுதம்மா. உலக ஆசையெல்லாம் கூண்டோடு மறையுதம்மா. உறவு பாசமெல்லாம் குப்பையா தோன்றுதம்மா. உறவு பாசமெல்லாம் குப்பையா தேர்ந்தெழுது. அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். சொல்லுங்க. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என்னெல்லாம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னெல்லாம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லு. சொல்லுங்க. ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோ லலலா லாலா. ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோ லலலா லாலா. இயேசு என்னோடு இருக்கும்போது நமக்கு ஒரு தனி ராகத்தை கொடுத்துறாரு. ஆஹா ஓஹோ லாலான்னு சொல்லிட்டு ஆண்டவரை நம்ம நன்றி சொல்லுகிறோம். ஆகவே இந்த நாளிலே இந்த செய்தி கேட்டவங்க ஒவ்வொரு நிறைவாய் ஆசீர்வதிக்கிறேன். வர முடியாத ஆன்லைன் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இது போல கர்த்தர் எப்போதும் இந்த நாளிலே இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளையும் அவர்களோடு கூட இருப்பார், நம்மோடு கூட இருப்பார். Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. காரியம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும், நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் வேதத்தை என்ன பண்ணுவோம், படிப்போம், தியானம் பண்ணுவோம், அதன்படி நடப்போம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம ஜெபம் பண்ணுவோம், தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், தேச தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த ஓட் லிஸ்ட் எடுக்கிறாங்க, அநேகர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த நல்ல ஓட் லிஸ்ட் அவங்க ஏரியால கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம பிரயாசப்படுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிற தேவனாய் இருக்கிறார். God bless you. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Jesus coming soon. Amen. 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 Amen.